இன்றைக்கி டயபெட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த பிஃபோர் ஆஃப்டர் மட்டுமே வச்சு பார்த்துட்டு நமக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அல்லது கூட போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் வெறும் அந்த அளவு மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் அந்த HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாதம் ஆவரேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு 3 நாளைக்கு மேலே எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அது எடுத்துக்கிறது இல்லை. அது ஓகே நீ வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருது அப்படின்றாங்க. கருவேப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்களில் இருக்கக்கூடிய வெப்பத்தை முதல்ல சரி பண்ணி கொடுத்துரும். செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டாபாலிசம் டாக்சின்ஸை வெளியேற்றிடும். இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. 3 நாள் அருகம்புல் ஜூஸ் என்ன நடக்கும்னா, செல்களில் இருக்கக்கூடிய மெட்டாபாலிசம் டாக்சின்ஸை வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உடம்புல உங்களுக்கு அங்கங்கே அரிப்பு வருதா, ஹெல்த் கபி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக்கு நம்மளே நிறைய வீடியோ கொடுத்துக்கிறோம். டயபெட்டிக்கு இவ்வளவு டிப்ஸ் இருந்தால் நாங்கள் எந்த டிப்ஸை தாங்க பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒரு மக்களுக்கு அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா எந்த சேனலுக்குள்ளே போனாலும் டயபெட்டிக்கை பற்றி நிறைய டிப்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது, எதை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி. ஏன் அவ்வளோ டிப்ஸ் இன்னைக்கு மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மருத்துவர்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, நம்மளுமே நிறைய டயபெட்டிக்கான ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு டயபெட்டிக் மக்களை பயமுறுத்தக்கூடிய சூழலில் போய்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரு சொல்யூஷன் மட்டுமே தீர்வாக இருந்தால் இன்னைக்கு எல்லா பேருமே டயபெட்டிக்ல இருந்து குணமாகி கட்டுப்படுத்தப்பட்டு நார்மல் ஆயிருப்போம். ஆனா இது எண்டோக்ரைன் ப்ராப்ளம், நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றதுனால ஒவ்வொரு நபருக்கும் இது மாறுபடுது. அது போக சர்க்கரைக்கான அடிப்படை காரணங்கள் ஒரு 5 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீடியோ பதிவுலேயே நிறைய கொடுத்துக்கிறோம், பழைய பதிவுகள்லாம். அந்த 5 அடிப்படை காரணங்களால் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி தான் அறிகுறிகள் வருது. அப்ப அதற்கு ஒரே மருந்து தீர்வாகுமா, ஒரே டிப்ஸ் தீர்வாகுமானா இன்னைக்கு ஆகல. அப்ப ஒரு சில டிப்ஸுகளை பயன்படுத்தி அதுல நமக்கு கட்டுப்படலைன்னா நீங்க இன்னொரு டிப்ஸை பயன்படுத்தலாம். அந்த டிப்ஸ்ல கட்டுப்பட்டுருச்சா அதை மட்டுமே நீங்க உங்களுடைய லைஃப் டைம் கூட டிராவல் பண்ணலாம். ஆனா இந்த வாரம் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த வாரம் இன்னொரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி நீங்க வாரம்லாம் ஜம்ப் ஆகக்கூடாது. பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் நீங்க அல்லது ஒரு 3 மாசம் கூட கடைபிடிக்கலாம். 3 மாசம் கூட கடைபிடிச்சிட்டு அப்புறமா இதுல சரியாயிருச்சுன்னா அப்படியே கொண்டு போகலாம், இல்லைன்னா மாத்திக்கலாம். இது மாதிரி நிறைய மருத்துவர்கள் சொல்லக்கூடியதுல இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், இதை முதல்ல சரியா கடைபிடிச்சு பார்க்கணும். கடைபிடிச்சு பார்த்தா மட்டும்தான் இங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர வீடியோல கரெக்டா நல்லா தான் சொல்லியிருக்கிறாருப்பா, நல்ல டிப்ஸா தான்ப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாழ்த்துக்களோட விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய சுகர் சரியாகாது. அதனால கடைபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸோட தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகள் நம்ம காலையில் ஒரு ஜூஸ், தினந்தோறும் ஒரு ஜூஸ் எடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய சர்க்கரையை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன சில நூல்களில் சில காய்களை, அதாவது காய்கள் மூலமாக நம்மளுடைய சர்க்கரைகளை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் சில காய்களை அவங்க வரையறைப்படுத்திக்கிறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜூஸ் ஆக்கி இன்னைக்கு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு டயபெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பிஃபோர் ஆஃப்டர் மட்டுமே வச்சு பார்த்துட்டு நமக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அல்லது கூட போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் வெறும் அந்த அளவு மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் அந்த HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாதம் ஆவரேஜை பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மட்டுமே நமக்கு நார்மலாக இருக்கிறோம்னு நினச்சோம் பார்த்தோம்னா இது பிளட்டில் காமிக்கக்கூடிய அளவு. அது என்ன பண்ணிடுது, நமக்கு கிளை நோய்களை நிறைய உண்டு பண்ணிடுது. இன்னைக்கு கால் பாதத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணில் பிரச்சனைகள், சரிங்களா, அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, ஹார்ட்ல அடைப்பு பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா சுகருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம சொன்ன இப்போ எல்லா விஷயங்களும் அவருக்கு இருக்கு. 15 வருஷமா சுகர் இருக்குது அப்படின்னா கடைசியில் கண்ணுல கேட்ராக்ட் இருக்குது, கால் பாதத்தில் மரத்து போயிடுச்சு, கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குது, அங்கே நரம்பு பார்த்தீங்கன்னா பிடிச்சி சுண்டி இழுக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட்ல ஆன்ஜியோ பண்ணி பிளாக் கடைசியில் அதுக்கு ஸ்டண்ட் வச்சுக்கிறாங்க, அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா யூரின் பிரச்சனை பண்ணுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இன்னும் டயபெட்டிக் தான் அப்படின்றது கூட போகாம இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். அப்ப இந்த மூல காரணத்தை நம்ம சரி செஞ்சாகணும். அதற்கு நீங்க வீட்டிலேயே பண்ணி ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஜூஸை காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய சர்க்கரை கட்டுக்குள் வருவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். என்ன பண்ணலாங்க, என்ன ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா நம்மளுடைய சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதாவது ஒரு 4 கோவக்காய் எடுத்துக்கங்க. இந்த கோவக்காய் நம்மளுடைய சர்க்கரையை
கட்டுப்படுத்துவதற்கு, ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. ஓகே, அப்போ கோவக்காய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை முள்ளங்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், 4 கோவக்காய், ஒரு வெள்ளை முள்ளங்கி, இதை ரெண்டையும் அப்படியே வந்து ஜூஸ் பண்ணுங்க. இதில் வேற எந்த இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்கக்கூடாதுங்க. அதான் ஒன்று. இதை வந்து டைரெக்டாக ஜூஸ் பண்ணுங்க. டைரெக்டாக ஜூஸ் பண்ணி நம்ம காலையில் சாப்பிடுவாங்க. இந்த காலையில் நம்ம இந்த ஜூஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருவேப்பிள்ளையை டைரெக்டாக ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிட்றது நல்லது. தினந்தோறும் கருவேப்பிள்ளையா கிடையாது, இதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 நாளைக்கு கருவேப்பிலையை மட்டும் டைரெக்டாக ஜூஸ், ஒரு 3 நாளைக்கு கொத்தமல்லியை மட்டும் டைரெக்டாக ஜூஸ், ஒரு 3 நாளைக்கு புதினா மட்டும் டைரெக்டாக ஜூஸ், ஒரு 3 நாளைக்கு அருகம்புல் மட்டும் டைரெக்டாக ஜூஸ். அது என்ன 3 நாளைக்கு 3 நாளைக்கு? நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு 3 நாளைக்கு மேலே எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அது வந்து எடுத்துக்கிறது இல்லை. அது ஓகே நீ வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருது அப்படின்றாங்க. அதனால தான் மாத கணக்கில் வருஷ கணக்கில் இன்னைக்கு வந்து ஒரே மாதிரியான சத்து உள்ளதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அது கழிவுகளாக மாறி தேங்கிக்கிட்டு இருக்கணும் கூட சொல்லலாம். 3 நாளைக்கு ஒரு தடவை அதை வந்து மாற்றிங்க. 3 நாள் கருவேப்பிலை ஜூஸ், கொத்தமல்லி ஜூஸ், புதினா ஜூஸ், அதுக்கப்புறம் அருகம்புல் ஜூஸ். என்ன அப்படின்னா இந்த 4 ஜூஸும் உள்ள பண்ணக்கூடிய வேலைகள் ஏராளங்க. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய செல்களில் இருக்கக்கூடிய வெப்பத்தை முதல்ல சரி பண்ணி கொடுத்துரும். செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டாபாலிசம் டாக்சின்ஸை வெளியேற்றிடும். இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்களும் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கு. அதில் பேன்கிரியாட்டிக் செல்லும் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கு. அப்போ அதை முதல்ல கூல் பண்ணும். அடுத்தது செல்கள் புதுப்பிக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய கழிவுகளுடைய தேக்கம் தான் இன்னைக்கு பல பிரச்சனைக்கான காரணமே. அதை முதல்ல வெளியேற்றுறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க கருவேப்பிலை ஜூஸ். அதே போல கொத்தமல்லி ஜூஸ். கொத்தமல்லி எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பிகளுக்கு மிக அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, எண்டோக்ரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம், நீங்க உடனடியாக கொத்தமல்லி ஜூஸை நீங்க வந்து காலையில் எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எண்டோக்ரைன் பேலன்ஸ் ஆகிற வேலையை அது பண்ணி கொடுக்கும். அப்படி ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி நம்மளுடைய கொத்தமல்லிக்கு இருக்கு. அதனால தான் இதை உணவுலேயே சேர்க்க சொன்னாங்க. இன்னைக்கு அதையும் மீறி நோய் வந்ததுனால நம்ம என்ன பண்றோம், இதை தனியாக ஜூஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதே போல புதினா ஜூஸ். புதினா ஜூஸும் அதே போல தான் டைரக்டாக எடுக்க போறீங்க. சரிங்களா? புதினா பண்ற வேலைகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மின்ட், நம்ம இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மின்ட் ஜூஸ், மின்ட் பீடா இப்பெல்லாம் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். செரிமானம் பண்ணுறதுக்குன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் மின்ட்டை. காலையில் இந்த மின்ட் ஜூஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த புதினாவை ஜூஸ் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றதே வராதுங்க. எண்டோக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உடம்புல இருக்க ஒவ்வொரு இன்னர் ஆர்கனையும் கூல் பண்ணி கொடுக்கல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறத சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். துர்நாற்ற வாடைகளை போக்குவரத்தை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்கும். காலையில் எடுத்துங்க. அதுபோல அருகம்புல் ஜூஸ் எடுக்க சொன்னோம். இந்த அருகம்புல் ஜூஸோட வேலையும் உங்களுக்கு தெரியும். அதாவது அருகம்புல் அப்படின்றது இன்னைக்கு கேன்சர் நோயை குணப்படுத்துறதுக்கு அருகம்புல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. கேன்சர் அப்போ பாருங்களேன், நம்ம செல்லை எவ்வளவு பெரிய எதிரி உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறாரு கேன்சர் செல்ன்றது. அதையே சரி பண்றதுக்கு இந்த அருகம்புல் பயன்படுதுன்னா இதை நம்ம 3 நாளைக்கு விட நம்ம மாற்றி மாற்றி அதை கொஞ்சம் சாதாரணமாக நார்மலாக இருக்கும் பொழுதே சேர்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? டயபெட்டிக் வந்துருச்சா நீங்கள் அவசியம் சேர்த்துக்கு 3 நாள் அருகம்புல் ஜூஸ். என்ன நடக்கும்னா செல்களில் இருக்கக்கூடிய மெட்டாபாலிசம் டாக்சின்ஸை வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உடம்புல உங்களுக்கு அங்கங்கே அரிப்பு வருதா, அருகம்புல் ஜூஸை தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வாங்க, அரிப்பெல்லாம் கிளியர் ஆயிரும். ஏன்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸை வெளியேற்றும். அப்போ இந்த மாதிரி ஒரு 4 ஜூஸையும் 3 நாளைக்கு ஒரு முறையாக மாற்றி மாற்றி நம்ம வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்க. இதற்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேப் போட்டுட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 4 கோவக்காயும் ஒரு முள்ளங்கியும் கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு சாப்பிடுங்க. அற்புதங்க, ஏகப்பட்ட மிராக்கிள் பண்ணும். பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல ஒரு ரிப்போர்ட்ஸ் எடுத்துருங்க. உங்கள் HbA1c எல்லாம் எடுத்துருங்க முதல்ல. சரிங்களா? ஏன்னா அன்றைய சுகர் நிலவரம் அப்படின்றது வந்து வேறங்க. HbA1c தான் பெஸ்ட். இப்போ நாம நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில், நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர் மாதிரி 3 டாக்டருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு இது எல்லாத்தையும் வந்து கூட இருந்தே உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு முறை எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதில் நாங்கள் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் இதை தான் நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறோம். காலையில் இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை ஜூஸ், கொத்தமல்லி ஜூஸ், புதினா ஜூஸ் அவசியம் எடுத்துக்கங்க. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு தானா அப்படின்னு சொல்லியே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எங்களோட கிளைண்ட்டுக்கு அப்போ தான் தெரியும், இதுக்கு தான் நம்மளை சாப்பிட சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு. இன்றைக்கி அவங்க சுகர் கட்டுக்குள் வந்ததுக்கான அந்த ஹாப்பியான சொல்கிறதுக்கான தருணத்துக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் இதை வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருமே காலை இனிமேல் எம்டி ஸ்டொமக்கில், அதாவது பல்லு விளக்கி முடிச்சோன்னா கருவேப்பிலை ஜூஸில் தான் நம்ம இனிமேல் முழிக்கிறோம். இந்த பால், டீ, காப்பியே வேணாம் அப்படி
அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. கருவேப்பிலை ஜூஸ், கொத்தமல்லி ஜூஸ், புதினா ஜூஸ், அப்புறம் அருகம்புல் ஜூஸ் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் கோவக்காயும் முள்ளங்கி ஜூஸும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு சுகர் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே தொடர்ந்து எவ்வளோ நாளுங்க ஃபாலோ பண்ணுறது? லைஃப் டைம் கூட ஃபாலோ பண்ணலாங்க. நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள் யோசிக்கணும்? ஓகே, மருந்து மாத்திரைகள் தான் இல்லையே இதில். இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய சுகர் கட்டுக்குள் வரும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி கட்டுக்கடங்காத சுகரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எளிய டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.